குருவே கிரகித்து கொள்ள வேண்டியது எது? குரு வச்சனம். உயர்ந்த குருவானவர் தன்னுடைய சிஷ்யனுக்கு கொடுக்கக்கூடிய உபதேசங்களை தான் குரு வச்சனம் அப்படின்னு சொல்றோம். அந்த குரு வச்சனத்தை குரு கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னா, பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு சொல்றா போல பணிவாக அவரை சென்று நமஸ்கரித்து நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி மிகவும் பணிவாக அவர்கிட்ட கேள்விகளை கேட்டு அந்த கேள்விக்கு அவர் தரக்கூடிய பதிலை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். இதையே பகவத்கீதையில தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். விட வேண்டியது எது? சாஸ்திரங்களில் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயங்களை நாம செய்யக்கூடாது. அதாவது அகாரியம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொன்னதை செய்யக்கூடாது. சாஸ்திரங்கள் மாத்ருதேவோபவ பித்ருதேவோபவ அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது பெற்றோர்களை தெய்வமாக வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி சாஸ்திரங்கள் சொன்ன விஷயங்களை செய்வது காரியம் அப்படின்னு சொல்றோம். இதே சாஸ்திரங்களால் செய்யாதே அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் எது அப்படின்னு கேட்டானா, சத்தியம் வத அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது உண்மையை பேசு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த இடத்துல நாம பொய்யை பேசினோம் அப்படின்னா சாஸ்திரங்கள் சொல்லாத விஷயத்தை செய்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த சாஸ்திரங்கள் சொல்லாத விஷயங்களை செய்வதற்கு பெயர் தான் அகாரியம் அப்படின்னு. சரி, இந்த காரியத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சாஸ்திரங்கள் சொன்ன விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டான்னா, பகவத் பக்தியோட பலனை எதிர்பார்க்காம செய்யணும். எப்படி புண்டலீகன் தாய்க்கும் தந்தைக்கும் சேவையை செய்து அந்த சேவையிலேயே இன்பம் கண்டானோ, அவன் செய்த அந்த சேவையை காண இறைவனே வந்தபோது கூட, இறைவனே பாண்டுரங்கனாக வந்தபோது கூட அந்த சேவை செய்வதுதான் முக்கியம் அப்படின்னு பாண்டுரங்கனை செங்கல்ல நிக்க சொன்னானோ, அதை போல நம்ம கடமையை செய்தோம் அப்படின்னா இறைவன் தானே தேடி வந்து நமக்கு அருள் பண்ணுவார். இதைதான் தள்ள வேண்டியது அகாரியம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க.